எங்கே சி.வி. சண்முகம் என்ற குரல் சட்டமன்றத்தில் எழும்பிய நிலையில் இன்று மாலை சி.வி. சண்முகம் சட்டமன்றத்திற்கு வருகை தந்தார். சபாநாயகரை சந்தித்தார். சபாநாயகர் கருப்பையாவிடம் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். காலையில் சட்டமன்றத்திற்கு வரும்போது அவர் வெற்றி சான்றிதழை எடுக்க மறந்த நிலையில் தற்பொழுது மாலையில் வெற்றி சான்றிதழுடன் வந்த அவர் சபாநாயகரிடம் மனு ஒன்றை அளித்துள்ளார்கள். அவர்களுடன் வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உட்பட கிட்டத்தட்ட 26 எம்எல்ஏக்கு மேற்பட்டவர்கள் வருகை தந்து சபாநாயகரிடம் எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக அதிமுக சார்பில் நியமிக்க வேண்டும் என்று மனு. இந்த சூழலில் இன்று காலையில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்திற்கு எப்பொழுதும் அதிமுகவின் வழக்கப்படி எடப்பாடி வந்த பிறகே அனைவரும் காத்திருந்து அவருடன் சட்டமன்ற வளாகத்திற்குள் செல்வது வழக்கம். ஆனால் இன்று காலையில் வேலுமணி தலைமையில் ஒரு குழு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வருகை. இவர்களில் கிட்டத்தட்ட 33 பேர் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 17 பேர் இருப்பதாக செய்தி. இப்படி சட்டமன்றத்திற்குள் வரும் வேலுச்சாமி, விஜயபாஸ்கர் குழுவினர் இவர்கள் சட்டமன்றத்திற்குள் செல்வதை நீங்கள் காணலாம். இப்படி ஒரு சூழல் இதுவரை அதிமுகவில் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்தது இல்லை. எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்தபோதும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில்தான் அவர் வருகைக்காக காத்திருந்து சட்டசபைக்குள் நுழைவது மரபு. ஆனால் அந்த சூழல் தற்பொழுது மாறிவிட்டது என்றே சொல்லலாம். 43 எம்எல்ஏக்களை கொண்ட அதிமுகவில் எடப்பாடி தனது மதிப்பை இழந்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். இதோ எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றத்திற்குள் வரும் காட்சி. எடப்பாடி பழனிசாமியுடன் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல் இருக்கலாம். தளவாய் சுந்தரம், அக்னி கிருஷ்ணமூர்த்தி, OS மணியன் உட்பட 10க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் மட்டும் சட்டசபை வளாகத்திற்குள் வரும் காட்சி. இவர்கள் எதிராக வேலுமணி கோஷ்டி தற்பொழுது சட்டசபை வளாகத்தில் மோதலை சபாநாயகர் மூலம் ஆரம்பித்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி தங்கள் கட்சியின் சார்பாக அதிமுக சட்டமன்ற தலைவராக பொறுப்பேற்பதாகவும் OS மணியன் துணைத் தலைவராக பொறுப்பேற்பதாகவும் கொறாடாவாக அக்னி கிருஷ்ணமூர்த்திக்கு பதவி வழங்கும்படி தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவுடன் மனு. இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி குழு தாங்கள்தான் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் என்றும் தங்கள்தான் அதிக அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ளார்கள் என்றும் கூறி அவர்களும் தனியாக சட்டசபை சபாநாயகர் கருப்பையாவிடம் மனு தாக்கல். வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை. எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் களத்தில் இறங்கியுள்ளது அதிமுக நிஜமாகவே இரண்டாக பிளந்து விட்டது. இதோ எஸ்பி வேலுமணி தலைமையில் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்ற முக்கிய அதிமுக எம்எல்ஏக்கள் காரில் இருந்து இறங்கி சபாநாயகர் அறையை நோக்கி மாலை செல்லும் காட்சி. எல்லோரும் சென்றுவிட்ட நிலையில் சட்டசபை சபாநாயகர் கருப்பையாவிடம் எடப்பாடிக்கு எதிராக புகார் மனு. விஜயபாஸ்கர், வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் உட்பட கிட்டத்தட்ட அதிமுகவை சேர்ந்த 26க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் தலைமையில் ஒன்று கூடி சபாநாயகரை, சட்டமன்ற செயலாளரையும் சந்திக்கிறார்கள். சபாநாயகரை சந்தித்து தனது எம்எல்ஏ பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்ட சி.வி. சண்முகம் அதன் பின்பு அதிமுகவின் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவுள்ள வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக அதிமுக சார்பில் நியமிக்க வேண்டும் என்று கூறியுள்ள சூழல் அதிமுக நேரடியாகவே எடப்பாடியுடன் மோதிவிட்டார்கள். சட்டமன்றத்தில் அதிமுக கோஷ்டி மோதல்
என்ற செய்திகள் விறுவிறுப்பாக பரவி வருகின்றன. எனவே இரண்டாக மீண்டும் பிரிந்துவிட்ட அதிமுக. ஜெயலலிதா காலத்தில் ஒரு முறை பிரிந்து மீண்டும் கூடி ஆட்சியை பிடித்த அவர்கள், அதன் பின்பு எடப்பாடி காலத்தில் ஓபிஎஸ் தலைமையில் இரண்டாக உடைந்தது அதிமுக.